ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோடய சேனலில். ஸோ ஒரு க்ளீனிங் வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ஃப்ரிட்ஜை உள்ளே எப்படி டீப் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சிம்பிளான விஷயங்களை யூஸ் பண்ணி பண்ணுவோம் இன்றைக்கி. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் என்னென்னா, நான் சும்மா அந்த பல மாதமாக இந்த சர்ஃபேஸை மட்டும் லைட்டாக தண்ணியால் தொடச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸில் ரொம்ப அழுக்காயிருச்சு. ஏன்னா நான் அந்த யூஸ் பண்ணுற சர்ஃபேஸை மட்டும் தான் தொடச்சிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி நேற்றே எனக்கு பார்க்கும்போது சரி இல்லை அப்படின்னு. எனக்கு ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஒன்றும் டம்ப் இருக்காது, ரொம்ப அப்படி அடைச்சி வைக்கிற மாதிரி திங்ஸ் இருக்காது. பட் ஸ்டெயின்ஸ் நிறைய பார்த்தேன் அண்ட் பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வெறும் தண்ணி தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப விடாப்பிடியாக விளைச்சல இதுக்கு விம் லிக்விட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மைக்ரோஃபைபர் க்ளவுஸ் அந்த க்ரீன் கலரில் பார்த்திங்களா, அது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், இதெல்லாம் வச்சு அப்படி இந்த மாதிரி பனியன் கிளாத் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லா மாய்ஸ்சரும் இதை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். என்னோடய பொண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ நாங்கள் இங்கே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். தேவையில்லாதது ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஆம்லா கொஞ்சம் காஞ்சிருந்தது, அது தூர போட வேண்டியிருந்தது. மற்றபடி ரொம்ப தூரம் போடுற மாதிரி எதுவும் இல்லை. பட் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணும், அதுக்காக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். அவள் ஹெல்ப் பண்ணனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ எல்லாம் எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிலாம் அங்கே இருக்குது, கொஞ்சம் ஆட்டா வெளியில் இருக்குது. ஸோ மற்றபடி ரொம்ப எதுவும் இல்லை. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் எதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த கார்னர்ஸ்லாம் எவ்வளோ சேர்ந்துருச்சு அழுக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இன்சைட் க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸு, அந்த ஸ்டாண்டு, ரேக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு தண்ணியால் எவ்வளோ தொடச்சி இந்த துணி எப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மேலே உள்ள அப்படியே அழுக்கெல்லாம் மட்டும் தண்ணியாலேயே மேக்ஸிமம் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தூசி மாதிரி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடுது இந்த கிச்சன் டவல்ஸ் அதனால் வந்துடுறது. பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் ரொம்ப அழுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு எவ்வளோ வர முடியுமோ முதல்ல அந்த தூசி மாதிரி உள்ளதை டஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப மோசமாக இருக்குது. ஜஸ்ட் அந்த கார்னர்ஸ்லாம் நான் ரொம்ப நாளாக பார்க்கல. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இந்த தான் என்ன செஞ்சுருக்குன்னே தெரியல. அந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டுக்கு அடியில் நல்லாவே கரையாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில கரைகள் ஓரளவு இதெல்லாம் போயிடுது. பட் இதெல்லாம் சுத்தமாக போல். மில்க் அந்த மாதிரி கொஞ்சம் சிந்திருக்கும்னு நினைக்கிறேன். கர்ட் அந்த மாதிரி என்ன சிந்திருக்குன்னு எனக்கு தெரியல, அந்த அளவு அது ஹார்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வச்சு கொஞ்சம் எங்கெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணியை எப்படி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிடலாம். பிகாஸ் இது கண்டிப்பாக ஊறணுன்னு தான் எடுக்க முடியும். ரொம்ப நேஸ்டியாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் இந்த டோர் கார்னர்ஸில் விம் யூஸ் பண்ணுறேன். உள்ளே ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே நான் ரொம்ப யூஸ் பண்ண விரும்பலை. பட் இந்த கார்னர்ஸில் வேறு வழியே இல்லை. ரொம்ப நான் தேய்ச்சி பார்த்தே போல். கொஞ்சம் சோப்பை வச்சு, டிஷ் வாஷ் சோப் வச்சு நம்ம இந்த கார்னர் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடுது எல்லாமே. ஸோ ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வீக்லி நம்ம எல்லா இடமும் ஒரு வைப் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த வேலை இனிமேல் நமக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு 1.5 hour ஆச்சு இந்த ஃபுல் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு.
பிகாஸ் இட் இஸ் மந்த்ஸ் ஆஃப். இந்த மாதிரி கார்னரில் வந்து டூத் பிக் வச்சு எடுத்துருங்க. ஒன் டைம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ முடிவு பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணணும், இனிமேல் க்ளீனாக வைக்கணும்னு. ஸோ பண்ணிடுவோம். எவ்வளோ மேக்ஸிமம் இது மாதிரி சிம்பிள் இது திங்ஸ் வச்சே பண்ணிடலாம். மேக்ஸிமம் சோப் யூஸ் பண்ண வேண்டாம். பட் எங்கே போகவே இல்லை அப்படிங்கிற இதில் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். டோர் இதிலலாம் மேக்ஸிமம் தண்ணி அண்ட் குட் கிளாத்ஸ் வச்சு நம்ம எல்லாத்தையும் வைப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், இப்போ வந்துருச்சு. ப்ரஷ்ஷை வச்சு ஒரு வைப், அவ்வளோதான், ஹீட் ஆகிடுது. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது என்ன ஸ்டெயின்னே தெரியலை, இன்னும் போகலை. இன்னுமே கொஞ்சம் ஊற வைக்க போகிறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போவும் நான் கொஞ்சம் என்னோடய நெயில்ஸை யூஸ் பண்ண வேண்டியிருந்தது, வேறு வழி இல்லை. ஸ்க்ரப் பண்ணவே முடியல. பட் மேக்ஸிமம் வந்துருச்சு. டூத் பிக் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இந்த அளவுக்கு நம்ம விட வேண்டாம். பட் உங்கள் யாராவது ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு முதல்ல இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட் கிளாத் வச்சு ஈஸியாக வைப் பண்ணாலே போதும். இது மாதிரி டீப் க்ளீன் பண்ண நினைக்கிறோம். ஒரு டூத் ப்ரஷ், ஒரு ஸ்பாஞ்சு, 2-3 நல்ல துணி போதும். வில் லிக்விட் ரொம்ப ஃபேன்சியாக எதுவும் நம்ம திங்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மைக்ரோ ஃபைபர் என்னன்னா சின்ன சின்ன தூசியை நல்லா பிக்கப் பண்ணிடுது. இது நான் இப்போ தான் வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். இது நான் ஃப்ரிட்ஜுக்குன்னே வச்சுருக்கேன் இப்போது. ஸோ இது வந்து நல்ல சர்ஃபேஸை வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் இங்கே பாருங்கள், அப்படி வைப் பண்ணும்போது க்ளீனாக போயிடுது அப்படி. ஸோ இது ஒரு மெயின் யூஸ் இந்த இதில். ஸோ நம்ம எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோன்னா அதை பண்ணிவிட்டு மைக்ரோ ஃபைபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பனியன் கிளாத்தில் நல்ல ஒரு கிளாத் இல்லைனா இப்போது மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ் கூட வருது. பட் சுத்தமாக மாய்ஸ்சரை உரிகிற மாதிரி உள்ள ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க. ஸ்பாஞ்சு எல்லாமே வேறு எதுக்கும் அதை யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், இதை வைப் பண்ணும்போது அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இது வெறும் பனியன் தான், என்னோடய ஹஸ்பண்டோட ஓல்ட் பனியன் தான். அது நல்லா அப்சர்வ் பண்ணும் வாட்டரை. ஸோ ஃபுல் மாய்ஸ்சர் எடுத்துடணும், இல்லைன்னா வாடை அடிக்கும் ஃப்ரிட்ஜு. பாருங்கள், நீட்டாகிடுச்சு, ரொம்ப நீட்டாக இருந்தது. அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் ப்ளஸ் இந்த பனியன் கிளாத், இட் ஒர்க்ஸ் மேஜிக். அது வந்து ஒரு உண்மையிலே சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஃபைனலாக முதல்ல எல்லாம் சுரண்டதுக்கு தான் டைம் ஆச்சு, மற்றபடி அப்புறம் பாருங்கள் நீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த பாக்ஸஸை க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ரெசிடியூ சேர்ந்துருக்கு. ஸோ பாக்ஸஸை க்ளீன் பண்ணதுக்கும் 2 ஸ்டெப்பு தான். இந்த இது இருக்கு இல்லையா, இது இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு மைக்ரோ ஃபைபர் துணி இருந்தால் இது நான் ஈரம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இதை வெட்டாக வச்சுட்டு ஈரமாக வச்சுட்டு நம்ம இதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் ஸ்க்ரப் ஆகி என்ன ஆயிடுதுன்னா இலகி எல்லாமே சின்ன சின்ன டஸ்ட்லாம் அந்த இதில் ஒட்டிக்கிறது, அந்த க்ளவுஸில். அதுக்கப்புறம் நம்ம இந்த இதை வச்சு பண்ணும்போது நீட்டாக எந்த டஸ்ட்டும் இல்லாமல் க்ளீனாக வைப் ஆகிடுது. 2 ஸ்டெப்பு தான் பண்ணேன். எல்லா இதுவும் சிம்பிளாக பண்ணேன். இதிலலாம் எனக்கு வந்து சோப் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை, ரொம்ப நம்ம சோப்பு யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி இதில். பாருங்கள், எல்லாத்தையும் நான் புல் அவுட்ரே எல்லாத்தையும் நான் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி மாதிரி அப்படி நீட்டாகிடுச்சு. ஸோ அந்த அந்த க்ளவுஸ் காமிச்சேன் இல்லையா, அது இல்லைன்னா அது வேறு ஏதாவது ஒரு ஈரத்துணி நல்லா அந்த இதெல்லாம் எடுக்கிற மாதிரி உள்ள துணி, மைக்ரோ ஃபைபர் துணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஓல்டு டர்க்கி டவல் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, அதுவும் நல்லா யூஸ் ஆகும். ஸோ பாருங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே நீட்டாகிடுச்சு. டோரு ஹிஞ்சஸ் எல்லாமே இங்கே பாருங்கள், மேலே முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போது நல்லா நீட்டாகிடுச்சு. கார்னர்ஸ் எல்லாமே ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் நம்ம முடித்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்ம வேறு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வச்சு சந்திக்கலாம் மறுபடியும். பாய்.